ஓகே. ஸோ நம்ம வந்து ஏன் நம்ம ரெஸ்ட் படிக்கணும்? எதனால படிக்கிறோம்? அதனால படிக்கிறதுக்கான அட்வான்டேஜஸ் என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம முன்கூட்டியே பார்த்துட்டோங்க. இப்போ நம்ம வந்து 3 தேவையான பொருட்கள் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெஸ்ட் நம்ம கோட் எழுதுறதுக்கு முன்னாடி. முதல்ல ஒரு நல்ல ஐடிஇ. ஐடிஇனா இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் என்விரான்மென்ட். நான் வந்து விஎஸ் கோட் தாங்க யூஸ் பண்ணுவேன். நான் ஒன்னும் ஆர்ச் லினக்ஸ் ஐ யூஸ் ஆர்ச் லினக்ஸ் பை த வே அப்படின்லாம் ஒரு மீம் இருக்குது. அந்த மாதிரி ஐ யூஸ் விம் பை த வே அப்படிம்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு விம் பவர் யூஸர்லாம் ஆகலைங்க. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து நியோவிம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் மேக் ஷூர் நீங்கள் உங்களோட எல்எஸ்பி வந்து பார்த்துக்கோங்க. எல்எஸ்பினா லாங்குவேஜ் சர்வர் ப்ரோட்டோகால். அது என்னன்னு பார்த்துட்டு அது உங்களுக்கு ரஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டாவது நல்ல ஓஎஸ். நல்ல ஓஎஸ்னா உடனே நமக்கு வந்து அப்படியே சூப்பராக இருக்கிற ஓஎஸ்லாம் தேவையில்லைங்க. யூ ஜஸ்ட் நீட் டு மேக் ஷுர் யுவர் ஓஎஸ் இஸ் யூனிக்ஸ் சப்போர்ட்டட். விண்டோஸ் ஓகே தான், நீங்கள் விண்டோஸில் கோட் பண்ணுறதுனால பண்ணலாம். பட் ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் டு யூஸ் அ யூனிக்ஸ் பேஸ்ட் ஓஎஸ். அப்படின்னா என்னப்பா அப்படின்னா மேக் ஓஎஸ் ஒரு யூனிக்ஸ் பேஸ்ட் ஓஎஸ் தான். ஆப்வியஸ்லி லினக்ஸ் ஒரு யூனிக்ஸ் பேஸ்ட் ஓஎஸ் தான். அதே சமயத்தில் டபிள்யூஎஸ்எல் விண்டோஸ் சப்சிஸ்டம் லினக்ஸ்ன்னு இருக்குது. விண்டோஸ்குள்ளேயே நீங்கள் லினக்ஸ் ரன் பண்ணிக்கலாம். WSL 2ன்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேர்ச்சுவல் பாக்ஸோ இல்லைனா VMவேரோ டவுன்லோட் பண்ணி யூ கேன் மேக் ஷுர் நீங்கள் அது மூலியமாக லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உபுண்டூஸ் மோஸ்ட்லி காமன்னு வைங்களேன். உபுண்டு யூஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையாக இருக்கிற டிஸ்ட்ரோ ஃப்ளேவர் என்னன்னு பாருங்கள். பாப்போஎஸ் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது லினக்ஸ் மின்ட்டு. ஆர்ச் லினக்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆர்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூங்க. மூணாவது ஒரு நல்ல லிண்டர் ஃபார்மேட்டர். அது எல்லா ஐடிக்குமே ரொம்ப ரொம்ப தேவையானது. இந்த மூணுமே உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ரெஸ்ட் எழுதுவதற்கான அனைத்து பொருட்களும் வாங்கிவிட்டீர்கள். எழுதுறதுக்கு தயார்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஐடி இன்கேஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில், இன்கேஸ் உங்களுக்கு விஎஸ் கோட் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள code.visualstudio.com/download நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கூட போடுறேங்க. நான் 2 லிங்க்ஸுமே நான் போடுறேன். உங்களுக்கு என்ன ஓஎஸ் தேவைங்கிற மாதிரி அகெயின் ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் டு யூஸ் அ யூனிக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விச் மீன்ஸ் இந்த பெங்குவின் சாரும் இந்த ஆப்பிள் லோகோ இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் விண்டோஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேற ஏதாவது நியோவிம் ஆர் வாட் எவர் நீங்கள் யூஸ் பண்ணணும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து முதல்ல ஐ யூஸ் டு யூஸ் ரஸ்ட் ரோவர் ஜெட்பிரெயின்ஸோடது. அதுக்கப்புறம் அவ்வளோ நான் யூஸ் பண்ணாததுனால நான் விஎஸ் கோடுக்கே ஸ்விட்ச் பேக் ஆகிட்டேன். ஒரு 7-8 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால. அண்ட் தென் நீங்கள் ரஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணுங்கிற பட்சத்தில் rustlang.org/tools/install இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா கூகுளில் வந்து ரஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தேன், அது வந்துருச்சு. உங்களுக்கு ரஸ்ட் கேம் டவுன்லோட் ஆகுமாங்கிறது தெரியல அது கொடுக்கறதுனால. பட் இந்த வெப்சைட்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்டால் ரஸ்ட் ஏன் எனக்கு இந்த மாதிரி காட்டுதுன்னா, it was able to automatically recognize my OS. நீங்கள் இதிலே பார்ப்பீங்க, it looks like you're running Mac OS or Linux or Unix like OSங்க. பழையபடி சொன்ன மாதிரியே யூனிக்ஸ் பேஸ்ட் ஓஎஸ்ஸில் தான் எல்லா சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங்கும் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் அகெயின் இன்கேஸ் உங்களுக்கு விண்டோஸில் தான் வேணும், பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுங்கிறப்போ நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்கும், விண்டோஸ் வித் சாக்லேட்டி ஆர் ஸ்கூப் அப்படின்னு. ஸோ இந்த 2 பேக்கேஜ் மேனேஜரை வச்சு நீங்கள் வந்து ரஸ்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓபிஎஸ் புதுசாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோ ஹேண்டியாக இல்லை, பட் இட்ஸ் ஃபைன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து ரஸ்ட் வெர்ஷன் 1.97ன்னு நினைக்கிறேங்க. அதை எப்படி செக் பண்ணிக்கலாம்னா ரஸ்ட் சி வெர்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா 1.9.7ன்னு காட்டும். இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே நீங்கள் இந்த கமாண்ட் டைப் பண்ணிங்கன்னா யூஆர் ரெடி டு கோங்க. இப்போ தேர்ட் திங் வந்து நீங்கள் கோடுக்குள்ளே மாற்றி எக்ஸ்டென்ஷன்ஸ்குள்ளே போய் ஒரு லேக் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் நான் ஆல்ட் டேப் அமுத்தி நான் அந்த டேபுக்குள்ளே போய் நான் பண்ணுறேன். இட் வில் கெட் அ பிட் ஸ்மூத்தர். நான் இன்னும் கண்டென்ட் கிரியேஷன் வந்து பண்ண ஆரம்பிக்க. பட் வாட் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு கீழே நீங்கள் வந்து ரஸ்ட் அனலைசர்னு சர்ச் பண்ணீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆகும். எனக்கு நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால லேட்டாக வருது. நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கேயே பார்ப்பீங்க, கோட் கம்ப்ளீஷன் கொடுக்கும், இன்லே ஹின்ஸ் கொடுக்கும், உங்களுக்கு லிங்க் பண்ணும், ஃபார்மேட் பண்ணும், எல்லாமே இதில் பண்ணும். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன மாற்றிக்கணும்னா, நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ஆகலைங்கிற பட்சத்தில் செட்டிங்ஸில் போய் இது மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டும். நீங்கள் உங்கள் செட்டிங்ஸில் மட்டும் ரஸ்ட்டுங்கிறதுல போயிட்டு உங்கள் டிஃபால்ட் ஃபார்மேட்டர் என்னன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே இதுவே நிறைய காட்டுங்க. பட் இன்கேஸ் உங்களுக்கு டிஃபால்ட் ஃபார்மேட்டர் வேணும், அதாவது நீங்கள் எப்பப்பெல்லாம் Ctrl+S அமுத்துறீங்க, விச் மீன்ஸ் யூ ஆர் சேவிங் இட்,
அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்மேட் ஆன் சேவ் வந்து ட்ரூ கொடுத்துக்கோங்க. இங்கே என்னடா எரர் காட்டுதுன்னா காரணம் கமா போடாததுனால. ஜேசான் தெரிஞ்சவங்களுக்கு கமா போடுறான்னு ஸ்க்ரீனுக்கு பின்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. பட் சாரி அபவுட் தட். யா, அதுக்கப்புறம் நமக்கு டிஃபால்ட் ஃபார்மேட்டர் நமக்கு தேவைங்கிறப்போ நம்ம இங்கே ரஸ்ட் அனலைசருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் சேவ் பண்ணும்போதும் உங்களால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆகிறத பார்ப்பீங்க. நம்ம அந்த கோடு எழுதும்போது பார்ப்போன்னு வைங்களேன். பட் யா, இந்த செட்டிங்ஸை நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். எனக்கு ஜேசான் வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலேயுமே டைப் பண்ணி எழுதியிருக்கலாம். பட் நான் ஒரு 8-9 இயர்ஸாக நான் ஜேசான்லேயே செட்டிங்ஸ் எழுதி எனக்கு பழகிருச்சு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் இது என்ன டைப் பண்ணாலும் இந்த வார்த்தைகளை அந்த சர்ச் டேப்ல நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். இட் வில் மேக் ஷுர் யூ ஹாவ் த சேம் திங். பட் யா, இது நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னா இதுதான் ரஸ்ட்டுக்கான தேவையான பொருட்கள். நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணணும்னா எய்தர் ஒரு பேக்கேஜ் மேனேஜர் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து இன்டர்நெட்டில் போய் நம்ம டைப் பண்ணலாம். ஆப்வியஸ்லி இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு நான் எதுக்குப்பா இன்டர்நெட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதனால் நம்ம லோக்கலாகவே பண்ணலாம். டு மேக் ஷூர் நீங்கள் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணுங்கிறது நீங்கள் எய்தர் நீங்கள் இந்த டெர்மினலே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டெர்மினல் போய் கூட பண்ணிக்கலாம். நான் இந்த டெர்மினலே யூஸ் பண்ணுறேன். கார்கோங்கிறது தான் இங்கே இருக்கிற பேக்கேஜ்னு வைங்களேன். கார்கோ ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா இருக்கிற அத்தனை கமாண்ட்ஸையும் காட்டும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து நியூ. இந்த நியூ தான் ஒரு புது பேக்கேஜை கிரியேட் பண்ணும். இது 2 வகையாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஒன்று ஒரு லைப்ரரி பேக்கேஜாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். லைப்ரரி பேக்கேஜ்னா எதுக்குன்னா, இப்போ நீங்கள் அகைன் ஐம் ரியலி அஸ்யூமிங் யூ டூ ஹாவ் ப்ரீவியஸ் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் பேக்கேஜ் ஜேசானில் நீங்கள் npm ஆட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இல்லை பைத்தானில் நீங்கள் வந்து நான் பைத்தான் யூஸ் பண்ண காலத்தில் அந்த காலத்தில் requirements.txt ஒன்று இருக்கும். இப்போ ஏதோ புது பேக்கேஜ் மேனேஜர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். அந்த டைமில் வந்து நான் pip3 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ pip3 பேக்கேஜ் மேனேஜரை வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு லைப்ரரி நீங்கள் கிரியேட் பண்ணுறப்போ மற்றவங்களால உங்களோட கோடை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவே ஒரு பைனரிங்கிறப்போ இட்ஸ் மோர் லைக் அன் எக்ஸிக்யூட்டபிள். நீங்கள் அந்த நேரத்தில் அந்த அப்ளிகேஷன் எழுதுறீங்கன்னா, நான் போன வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆகும்னு. ஸோ அந்த ப்ராசஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கோட் தான் பைனரி. ஸோ there are 2 differences between it. நீங்கள் பை டிஃபால்ட் கார்கோ நியூ கொடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவரட் ப்ராஜெக்ட் நம்ம பேசிக்ஸ்னே வச்சுப்போமே, அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பைனரி தான் ஃபார்ம் ஆகும் பை டிஃபால்ட். ஸோ கார்கோ நியூ கொடுத்தோன்னா உங்களுக்கு இங்கே பேசிக்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா, அதுக்கு கீழே ஒரு சர்டன் ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் கிட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். இந்த கிட் இக்னோருங்கிறது உங்களுக்கு கிரியேட் ஆகிற ஃபோல்டர்ஸ் உங்கள் கிட் ஹப்பில் அப்லோட் பண்ணுறப்போ இக்னோர் ஆகும். cargo.tomங்கிறது தான் நம்ம package.jsonங்கிற மாதிரி. ஐ வில் டாக் மோர் அபவுட் இட் லேட்டர். நம்ம இப்போதைக்கு டாமலை பற்றி பேச வேணாம், நம்ம ரஸ்ட்டை பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ main.rs இதுதான் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு லைப்ரரிக்கும் பைனரிக்கும் என்ன வித்தியாசம்னு. main.rsல தான் உங்களுக்கு பைனரிக்கான ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் எழுதுவீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கேட்கலாம், மோர் அட்வான்ஸ்ட் ரெஸ்ட் டெவலப்பர்ஸ் லைப்ரரியும் பைனரியும் கோ எக்ஸிஸ்ட் ஆகுமேன்னு. கரெக்டு, பட் நான் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது இருக்கிற ஃபைல் ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டு இருக்கிறேன். இதுவே நீங்கள் லைப்ரரி கிரியேட் பண்ணீங்கன்னா யூல் பி கெட்டிங் மோர் லைக் அ lib.rs. ஸோ அதுதான் சின்ன வித்தியாசம். வித் தேட் நம்ம அடுத்த செக்ஷன்லேருந்து வில் மேக் ஷுர் டு டைப் சம் கோட்.